கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவுக்காக பிரகாசி ஊழியங்கள் மூலமாக எழுதி வெளியிட்ட ஜெயம் கொடுக்கும் விசுவாச அறிக்கைகள் 1000 என்கிற இந்த அறிக்கைகளை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கே அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஜெயம் கொடுக்கும் விசுவாச அறிக்கைகள் 1000 என்கிற அப்பா, இந்த அறிக்கைகளை ஒவ்வொருவரும் வாசிக்கும் போதோ, ஆண்டவரை அறிக்கை செய்யும் போதோ, அல்லது மீடியா மூலமாக கேட்கும் போதோ, ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக தேவனே அவர்கள் ஒவ்வொருவரையும் முதலாவது நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் இருந்த எல்லா சத்துருவினுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யும் போதே அந்த வல்லமைகள் அனைத்தையும் ஆண்டவரே முறியடிக்கிற ஒரு அபிஷேகம் அப்பா இந்த நேரத்தில் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் விரோதமாக சாத்தானால் எழுதப்பட்ட எல்லா விதமான அப்பா கிரியைகளை அழிக்கும்படியாக தேவனே நன்றி. விரோதமான கையெழுத்தை குலைத்து போடும்படியாக சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்த இயேசுவே, வாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலைக்கு நேராக நீர் நடத்தி அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், மனரீதியான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உமக்குள்ளார இன்னும் நெருங்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை தேவனே நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தேவனே, ஒவ்வொருவரும் உணர்ந்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய அன்பினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரும் நிறைந்தவராய் தேவனே இருதயத்தின் நிறைவினால் ஆண்டவரே நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அறிக்கை பண்ணும்போது இந்த வார்த்தைக்குள்ளார இருக்கிற உம்முடைய வசனத்துக்குள்ளார இருக்கிற அந்த மகிமை தேவனே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஜெபித்து கொண்டிருக்கிற தேவனே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனே, அறிக்கை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக நன்றி. மிகுதியான பலனை அவர்கள் பெறும்படியாக அப்பா ஒரு வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருந்து ஆண்டவரே நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்களுக்குள்ளார இன்னுமாக நெருங்கி சேருகிற ஒரு அபிஷேகம் இதில் இறங்கட்டும். ஆண்டவரே தேவனே, இதுவரைக்கும் எத்தனையோ நெகட்டிவான வார்த்தைகள் தேவனே நன்றி அறிக்கை பண்ணியிருப்பாங்கப்பா. அந்த அறிக்கைகள் எல்லாம் முறியடிக்கிற உம்முடைய வசனத்திலிருந்து, வசனமானது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னீரே, அதிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையின் வல்லமை யோவான் 6:63 படி அப்பா அந்த ஜீவனும் அந்த ஆவியும் ஒவ்வொருவருக்குள்ளார புறப்பட்டு மகிமை காண செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே நன்றி தகப்பனே. இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெயம் கொடுக்கும் விசுவாச அறிக்கைகள் 1000. கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. கர்த்தர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நான் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னுடனே இருப்பதால் நான் பயப்படுவதில்லை. கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறார். கர்த்தர் என் வலது கரத்தை பிடித்து துணை நிற்பதால் நான் பயப்பட மாட்டேன். நான் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் கர்த்தரை துதிப்பேன். நான் தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் கர்த்தரின் வாய் போல் இருப்பேன். கர்த்தர் என்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து என்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். நான் கலங்காமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கலங்குவார்களாக.
கர்த்தர் தமது ஜனமாகிய என்னை கைவிட மாட்டார். தேவனுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று. நான் தேவனுடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் தேவனுக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்குவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார். இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். கர்த்தர் என்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். நான் எப்பொழுதும் என்றைக்கும் கர்த்தரின் வேதத்தை காத்து கொள்வேன். கர்த்தர் என்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து என் கட்டுகளை அறுப்பார். பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்குவார். கர்த்தர் என் பரிகாரியாக இருக்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயம் எடுப்பேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காண்கிறேன். எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராயிருக்கிறார். என் நாவு கர்த்தரின் நீதியையும் துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நான் திருப்தி அடைவேன். எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்கள். கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். என் சமாதானம் நதியைப் போலும் என் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். நான் என் தேவனுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றேன். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் என்னை காக்கிறவராயிருக்கிறார். நான் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் நடுவில் பெரியவராயிருக்கிறார். நான் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வேன். கர்த்தர் என் கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி என்னை இளைப்பார பண்ணுவார். எனக்குள் இருக்கிற என் ஆவியால் நான் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறேன். நான் முந்தினவைகளை நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன். என் சந்ததியின் மேல் தேவன் ஆவியை ஊற்றுவார். என் சந்தானத்தின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். கர்த்தர் என்னை புடமிட்டு உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார். கர்த்தர் கரத்தின் கிரியைகளால் நான் ஆனந்த சத்தமிடுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவேன். என்னை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்க்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பேன். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். எகிப்தியர் அனுபவித்த எந்த வியாதியும் என்மேல் கர்த்தர் வரப்பண்ண மாட்டார். கர்த்தர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி என் காயங்களை ஆற்றுவார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன்.
நான் தேவனுடைய சிருஷ்டிகளில் முதற் பலனாவதற்கு கர்த்தர் என்னை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். என் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து நான் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் என்னை மேன்மையாக வைப்பார். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் என் சத்துருக்களை சங்கரிப்பேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு என் கைகளின் கிரியையை நெடுநாளாய் அனுபவிப்பேன். எனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் எனக்கு சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார். வழியில் என்னை காக்கிறதற்கு தேவன் எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். என்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாயிருப்பார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காப்பார். கர்த்தர் என்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவார். நான் கர்த்தருடைய செவிகள் கேட்க சொன்ன பிரகாரமாக கர்த்தர் எனக்கு செய்வார். என்னுடைய உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் என்னுடையதாயிருக்கும். நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருப்பார். கர்த்தர் இன்று என்னை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் என் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டார். கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அவரை அறியாதிருந்தும் எனக்கு நாமம் தரிப்பித்தார். கர்த்தர் எனக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். நான் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பேன். நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்வேன். அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி என்னிடத்தில் வருவதில்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவார். கர்த்தர் என்னை தம்முடைய நீதியிலே நடத்தி என் வழியை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருந்து விடுதலை தருகிறார். நான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றேன். கிறிஸ்து என் ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமாக இருக்கிறார். நான் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக மாறுவேன். தேவன் நீதிமானாக்கின என்னை குற்றம் சாற்றுகிறவன் யார்? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் மறைந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில் கேட்கிற எனக்கு கொடுக்கப்படும், தட்டுகிற எனக்கு திறக்கப்படும். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார். கர்த்தர் எனக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை அணிந்து கொள்ள செய்கிறார். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துவார். நான் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் என்னை விட்டு ஓடிப்போகும்படி செய்வேன். கர்த்தர் அவர் வார்த்தையை என் வாயிலே அருளி தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைக்கிறார். நான் முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்புவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் என் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வேன், வல்லமையை தரித்து கொள்வேன். நான் என் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுவேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. நான் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். என் சிருஷ்டிகரே, என் நாயகர், கர்த்தர் தம்முடைய உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் எனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவார். கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என் பலகணிகள் பளிங்கும், என் வாசல்கள் மாணிக்க கற்களும்,
என் மதில்கள் உச்சிதமான கற்களுமாக கர்த்தர் மாற்றுவார். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். என் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எனக்கு நித்திய உடன்படிக்கையாக கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தரை அறியாதிருந்த ஜாதியை நான் வரவழைப்பேன். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நான் அவரை தேடுவேன். கர்த்தர் என் பலனும் கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். கர்த்தர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிருப்பார். கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் என்னை தமது இருதயத்தின் முத்திரையைப் போல வைத்து கொள்வார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வால வயது போலாகிறது. கர்த்தர் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். நான் கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். என் முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் என்னை ஏந்துவார். கர்த்தரின் நீதியின் வலது கரத்தினால் நான் தாங்கப்படுகிறேன். என்னுடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தர் என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். என் ஆத்துமா கர்த்தரையே ஸ்தோத்தரிக்கும். கர்த்தர் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நான் லீலி புஷ்பத்தைப் போல மலருவேன், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பேன். பூர்வ காலம் துவக்கி கர்த்தர் என் நுகத்தடியை முறித்து என் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் அவன் நுகத்தை என் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்தார். கர்த்தர் என் கால்களை தள்ளாட ஒட்டாமல் என்னுடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவன் என் வாயில் அருளிய வார்த்தைகள் என் வாயிலிருந்தும் என் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை. நான் எழும்பி பிரகாசிப்பேன். என் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்தது. என்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை என்மேல் காணப்படும். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜாதிகளின் பலத்த சேனை என்னிடத்தில் வரும். கர்த்தர் என்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமும் என் தேவனே எனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தராகிய தேவனின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நான் கர்த்தரின் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாயிருக்கிறேன். என் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நான் அழைக்கப்படுவேன். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பேன். கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். என் தேசம் வாழ்க்கைப்படும். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல என் தேவன் என்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தர் என் பிதாவும் என் மீட்பருமாயிருக்கிறார். கர்த்தர் என் வாயிலிட்ட அவருடைய வார்த்தைகளை அக்கினியாக ஆக்குவார். நான் தேவ வாக்குக்கு செவி கொடுக்கும்போது அவர் என் தேவனாயிருப்பார். நான் அவர் ஜனமாயிருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் பயப்படும்போது என்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். தேவனே, கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை எனக்கு கொடுப்பார். என்னை இரட்சிப்பதற்காக கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். கர்த்தர் என் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ணுவார். நான் குறுகி போவதில்லை. கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார். நான் சிறுமைப்படுவது இல்லை. தேவன் அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தார். காருண்யத்தினால் என்னை இழுத்து கொள்கிறார். தேவ ஜனமாகிய நான்
அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவேன். கர்த்தர் எனக்கு நவமான இருதயத்தை கொடுத்து என் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவார். கர்த்தர் கல்லான இருதயத்தை என் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு கொடுப்பார். கர்த்தர் என்னை நிலைப்படுத்தி என்னை வர்த்திக்க பண்ணி என் நடுவிலே அவர் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். நித்திய விவாகத்துக்கென்று கர்த்தர் என்னை நியமித்துக் கொள்வார். நான் தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருப்பேன். கர்த்தர் எனக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். நான் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ ஜனமாகிய நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாயிருப்பார். நான் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுவேன். நான் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துவேன். கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். நான் எழுந்து போரடிப்பேன். கர்த்தர் என் கொம்புகளை இரும்பாக மாற்றுவார். என்னுடைய கை என் விரோதிகள் மேல் உயரும். என் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். கர்த்தர் திரும்ப என் மேல் இறங்குவார். கர்த்தர் இனி என்னை சிறுமைப்படுத்தாதிருப்பார். கர்த்தர் என் களிம்பு நீங்க என்னை சுத்தமாக புடமிட்டு என் ஈயத்தையெல்லாம் நீக்குவார். என் ஆவியானவர் என் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை ரட்சித்து என் கைகளை திடப்படுத்துவார். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கே எனக்கு தருவார். நான் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுவேன். அப்பொழுது தேவன் என்மேல் இறங்குவார். நான் தேவனுடைய ஜனமாக இருக்கிறபடியால் அவருடைய துதியை சொல்லி வருவேன். கர்த்தர் என் மீறுதல்களை அவர் நிமித்தமாக குலைத்து போட்டு என் பாவங்களை நினையாமல் இருப்பார். நான் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறேன். கர்த்தர் தன் பிரமாணத்தை என்னுடைய வெளிச்சமாக ஸ்தாபிப்பார். நான் நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். எனக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து கர்த்தர் வெற்றி சிறந்தார். கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியோடு நான் காத்துக்கொள்வேன். சமாதானத்தின் தேவன் என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற எனக்கு இளைப்பாறுதலையும் கொடுப்பார். நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் எனக்கு பெலனாயிருப்பார். நான் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் எனக்கு வாய்க்கும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். என் கர்த்தர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் கர்த்தர் இனி நினையாமல் இருப்பார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் என்னில் இராதபடிக்கு நான் எச்சரிக்கையாயிருப்பேன். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற என்னை பலப்படுத்துவார். நான் கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படுவேன். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் எனக்கு புத்தியை தந்தருளுவார். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நான் விலகியிருப்பேன். நான் வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் இருப்பேன். தேவன் என்னை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவ வசனத்தை விசுவாசிக்கிற எனக்குள்ளே
அது பெலன் செய்கிறது. நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருப்பேன். நான் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுவேன். கர்த்தர் என் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினவருமாக இருக்கிறார். என் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நானும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவேன். நான் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷப்பட்டு களி கூறுவேன். பரலோகத்தில் என் பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்றே செய்வேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை எனக்கு செய்வார். நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவேன். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை நான் கைக்கொள்வேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் சந்தோஷமாயிருப்பேன். கர்த்தர் என் இரட்சிப்பின் பலனாயிருக்கிறார். நான் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவேன். தேவ கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும். கர்த்தர் என் கண்ணீரை காண்பார். அவர் என்னை குணமாக்குவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் பண்ணுவார். சீயோன் குமாரத்தியாகிய நான் கெம்பீரித்து பாடுவேன். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். பரலோகத்தில் தேவனானவர் என் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் எனக்கு சகலத்தையும் புதிதாக்குவார். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்வேன். என் நடுவில் கர்த்தர் தன் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். தேவன் தன்னுடைய சமாதானத்தையே எனக்கு கொடுப்பார். கர்த்தர் என்னை கன்மலையின் வெடிப்பிலே வைத்து அவர் கரத்தினாலே என்னை மூடுவார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருப்பேன். என் கை செய்யும் வேளையிலெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் விவேகத்தை பேணிக்கொள்வேன். என் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். நான் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வேன். நான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வேன். நான் விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வேன். கர்த்தர் என் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நான் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஜெபத்திலே நான் உறுதியாய் தரித்திருப்பேன். என் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இருதயம் நொறுங்குண்ட என்னை குணமாக்கி என் காயங்களை கட்டுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் கர்த்தருக்கு செவி கொடுத்து விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பேன். எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவார். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டுவார். நான் தேவனால் எனக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன். தேவனுடைய ஆவி என்னில் வாசமாயிருக்கிறார். நான் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர். கர்த்தரை எழுப்பின தேவன் தமது வல்லமையால் என்னையும் எழுப்புவார்.
நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டபடியினால் என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவேன். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டபடியினால் மனுஷனுக்கு அடிமையாவதில்லை. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை என் இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறபடியால் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறேன். நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பேன். கிறிஸ்துவினுடையவனாகிய நான் என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவனாய் இருப்பேன். நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் என்னை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருக்கிற நான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்க விரும்புகிறேன். மனுஷனுக்கென்று நான் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என் சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். கர்த்தர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறிய எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் கொடுப்பார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாயிருந்த என்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே என்னை உட்கார செய்தார். நற்கிரியைகளை செய்வதற்கு நான் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டேன். முன்னே தூரமாயிருந்த நான் இப்பொழுது இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளியாயிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் எனக்கு தைரியமும் நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. நான் தேவ ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவேன். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் எனக்குள் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நான் ஜாக்கிரதையாயிருப்பேன். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளருவேன். மற்ற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நான் இனி நடவாமல் இருப்பேன். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தரித்து கொள்வேன். நான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருப்பேன். நான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பேன். நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பேன். ஒருவனும் என்னை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு நான் எச்சரிக்கையாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வேன். என்னுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் கர்த்தரின் கிருபையினாலே களிகூர்ந்து மகிழுவேன். கர்த்தர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். கர்த்தர் என்மேல் தன் கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ நீதியில் தேவனுடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது தேவனுடைய சாயலால் திருப்தியாவேன். இக்கட்டு நாளிலே கர்த்தர் எனக்கு அரணான கோட்டையாயிருப்பார். நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக்கப்பட்டேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். என்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள். என்னோடே போராடினவர்களை தேடியும் நான் காணாதிருப்பேன். என்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நான் சோதித்து பார்ப்பேன்.
நான் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்வேன். நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவேன். நான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வேன். சத்தியம் என்னும் கச்சையை என் அறையில் நான் கட்டிக்கொள்வேன். நீதி என்னும் மார்க்கவசத்தை நான் தரித்து கொள்வேன். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நான் என் கால்களில் தொடுத்து கொள்வேன். நான் விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்பேன். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நான் எடுத்துக்கொள்வேன். நான் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தினாலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுவேன். நான் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருப்பேன். நான் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்திருப்பேன். நான் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவனும் இடரல் அற்றவனுமாயிருக்க விரும்புகிறேன். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக நான் ஒப்புக்கொடுப்பேன். கிறிஸ்து இயேசுவிலுள்ள சிந்தையே என்னிலும் இருக்க நான் விரும்புகிறேன். நான் எனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குவேன். நான் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவேன். கிறிஸ்து எனக்குள் இருப்பதால் என் சரீரம் பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும் என்னுடைய ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமாயிருக்கிறது. நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் என்னுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது எனக்கு பலன் தருகிறதாயிருக்கிறது. நான் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட விரும்புகிறேன். கர்த்தர் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நான் பங்கடைவதற்கு என்னை தகுதி உள்ளவராக்கினார். இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலையாக்கின பிதாவானவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் எனக்கு சமாதானத்தை தந்தருளுவார். நான் நிலை கொண்டு வார்த்தையினாலும் நிருபத்தினாலும் உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுவேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் இருதயத்தை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் என்னை ஸ்திரப்படுத்துவார். என்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் இருதயத்தை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவார். நான் நன்மை செய்வதினாலே சோர்ந்து போகாதிருப்பேன். கர்த்தராகிய இயேசுவை நான் என் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை என் இருதயத்தில் விசுவாசிப்பேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். என்னுடைய தேவன் என்னை அவருடைய அழைப்புக்கு பாத்திரராக்குவார். தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் என்னை அழைத்த தேவனுக்கு நான் பாத்திரராய் நடப்பேன். நான் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை விசுவாசித்து ரட்சிப்பு அடைவேன். மற்றவர்கள் தூங்குகிறது போல நான் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவனாயிருப்பேன். நான் திடனற்றவர்களை தேற்றுவேன், பலவீனரை தாங்குவேன். இயேசு பிதாவினால் பிழைத்திருப்பது போல நானும் இயேசுவினால் பிழைத்திருப்பேன். என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். நான்
என்னை பாவத்திற்கு மரித்தவனாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாகவும் எண்ணிக்கொள்வேன். என் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுப்பேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக ஒருவனும் எழும்ப முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறும்போது எனக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. தேவன் என்னை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. தேவ ஆவியினால் என்னுடைய சரீரத்தின் செய்கையை அழித்து நான் பிழைப்பேன். நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய புத்திரனாயிருப்பேன். நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் என்னுடைய ஆவியுடனே சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நான் ரட்சிக்கப்படுவேன். நான் தேவ தயவில் நிலைத்திருந்து தேவனிடத்தில் தயவை பெறுவேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருப்பேன். நான் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்கும்படி முடிவு பரியந்தமும் கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துவார். இயேசு நித்திய பிரதான ஆசாரியராய் எனக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். விசுவாச மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நான் விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்துவேன். ஒருவனும் என் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் எனக்குள்ளதை பற்றி கொண்டிருப்பேன். நான் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருப்பேன். ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். நான் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுவேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வேன். கர்த்தர் என்னை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் என் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருப்பேன். விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் அழைக்கப்பட்டேன். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நான் காத்துக்கொள்வேன். புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்குமென்று அறிந்து நான் அவைகளுக்கு விலகியிருப்பேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களை விட்டு நான் விலகுவேன். நான் கெட்டுப்போக பின்வாங்குகிறவனாயிராமல் என் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவனாயிருப்பேன். நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையோடு இருப்பேன். விசுவாசத்தினாலே நீதிமானாகிய நான் பிழைப்பேன். கர்த்தர் என் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடே ஓடுவேன். நான் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ண மாட்டேன். நான் தேவனுடைய சிட்சையை சகித்து தேவபுத்திரனாக மாறுவேன். நான் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவனாயிருக்கவும் நாடுவேன். நான் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது என் தைரியமாயிருக்கிறது. நான் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றுவேன். நான் ஞானவானாகி கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன். நான் தேவனுக்கு செவி கொடுத்து ஞானமடைந்து என் இருதயத்தை நல்வழியிலே நடத்துவேன். நான் நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருப்பேன். நான் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவர் வழிகளை நோக்குவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நீதியையும் தயையையும் பின்பற்றி
ஜீவனையும் மகிமையையும் கண்டடைவேன். நான் என் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து என் யோசனையை உறுதிப்பட செய்வேன். நான் விவேகத்துடன் காரியத்தை நடப்பித்து எனக்கு நன்மையை பெறுவேன். என் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நல் யோசனை என்னை காப்பாற்றும், புத்தி என்னை பாதுகாக்கும். நான் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை என்னிடத்தில் பத்திரப்படுத்துவேன். நான் உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் எனக்கு கேடகமாயிருக்கிறார். கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் பராக்கிரமசாலியாகிய என்னுடனே கூட இருக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் என்னை சுமந்து வந்தார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவனாய் இருக்கிறேன். நான் ஆவியின்படி நடந்து ஆவிக்குரியவைகளையே சிந்திப்பேன். என் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கின என் கர்த்தரை மறவாதபடிக்கு நான் எச்சரிக்கையாயிருப்பேன். நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்வேன். நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். என் தேவனாகிய கர்த்தர் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் என்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஆவி எனக்குள் வாசமாயிருப்பதால் நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவனாயிருப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவேன். என் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். என் தேவனே என் புகழ்ச்சியாயிருக்கிறார். கர்த்தர் என் சம்பத்தை ஆசீர்வதித்து என் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிருப்பார். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். இஸ்ரவேலாகிய நான் பாக்கியவான். நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து என் வழியை வாய்க்க பண்ணுவேன். நான் போகுமிடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடே இருக்கிறார். கர்த்தர் என்னை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். என் தேவனாகிய கர்த்தரை நான் பற்றி கொண்டிருப்பேன். என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறும்படி என் ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருப்பேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ என் இருதயத்தை பார்ப்பார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வேன், மென்மேலும் பலப்படுவேன். நான் என் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்தி கொண்டேன். நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை எனக்கு செய்வார். நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவேன், அப்பொழுது அவர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். என்னுடைய தேவன் என்னை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். என்மேல் மனது உருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார். என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே எனக்கு மறு உத்தரவு அருளுவார். பரிசுத்த ஆவியானவர் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவேன். கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார், அது இப்பொழுதே தோன்றும். கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். கர்த்தர் என்னில் மகிமைப்படுவார். தேவன் தம்முடைய குமாரனும் என்னுடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார். நான் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
கர்த்தரின் கரத்தினால் ஆகும். ஞானமும் விவேகமும் தந்த தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் எனக்கு தருவார். கர்த்தர் தமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்குகிறார். புது எண்ணெயால் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். கர்த்தர் என்னை நெகிழ விடாமலும் என்னுடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நான் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவனாய் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்க விரும்புகிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எனக்கு இறங்குகிறவர் என்னை நடத்தி என்னை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். தாய் மறந்தாலும் தேவன் என்னை மறப்பதில்லை. கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். நான் சமாதானத்தையே நாடுகிறேன். நான் கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும்போது வெட்கப்பட்டு போவது இல்லை. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை கர்த்தர் திறந்தருளுவார். நான் கர்த்தருடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை என் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலனாயிருக்கிறார். கர்த்தர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்குவார். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு எனக்கு உண்டாக என்னை தேவ ஆவியினால் நிரப்புகிறார். நீதிமானாகிய நான் பனையைப் போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல வளருவேன். நான் நன்மைக்கு ஞானியாகவும் தீமைக்கு பேதையுமாகவும் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்மேல் கண்ணோக்கமாயிருந்து என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். கர்த்தர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருப்பார். கர்த்தர் என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்னிடத்திலுள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். என் கூடையும் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக முறியடிப்பார். கர்த்தர் என் களஞ்சியங்களில் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கர்த்தர் என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தர் எனக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். நான் என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். கர்த்தராகிய தேவன் என் விளக்காயிருக்கிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தரை நான் நம்பும்போது அவர் எனக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு பலத்த அரணானவர். கர்த்தர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். நான் தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நான் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எனக்கு சமீபமாயிருக்கிறார். என்னுடைய வாய் கர்த்தருடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் என் பிதாவாயிருக்கிறார். நான் களிமண்ணாக இருக்கிறேன். அவர் என்னை உருவாக்குகிறார். கர்த்தர் என்னை ரட்சிக்கும்படிக்கு என்னுடனே இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். நான் கர்த்தரை உண்மையாய் பற்றி பிடிக்கும்போது என்னை அவர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். கர்த்தரை நான் என்றென்றைக்கும் நம்புவேன். கர்த்தாவே, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. நான் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருப்பேன். நான் வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புவேன். நான் என் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருப்பேன்.
நான் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்வேன். திருவசனங்கள் செல்லும்படியான வாசலை தேவன் எனக்கு திறந்தருளுவார். கர்த்தர் எனக்கு இறங்கும்படி காத்திருந்து என்மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் எனக்கு வாக்கு அருளின பிரகாரமே செய்வார். கர்த்தர் என்மேல் தம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவார். நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். என்னை ஒடுக்கின யாவரையும் கர்த்தர் தண்டிப்பார். கர்த்தர் என்னை மீட்டு என்னிலும் பலத்தவனுடைய கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் என்னுடைய பிதாவாயிருக்கிறார். களிமண்ணாக இருக்கிற என்னை கர்த்தர் உருவாக்க வல்லவராயிருக்கிறார். நான் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு தேவ வசனத்துக்கு நடுங்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் என்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்திருக்கிறார். நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே கர்த்தர் என்னை பரிசுத்தம் பண்ணினார். என்னை காக்கும்படிக்கு கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். கர்த்தர் என் நாயகராயிருக்கிறார். கர்த்தர் என் இருதயத்தை சோதித்து அறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். கர்த்தர் என் பெலனும் என் கோட்டையும் நான் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அக்கினியைப் போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நான் அறியாததும் எனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லுகிறபடியால் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் என்னுடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவேன். நான் என் கைகளோடு என் இருதயத்தையும் பரலோகத்துக்கு ஏறெடுப்பேன். கர்த்தர் என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தி என் பிராணனை மீட்டு கொண்டார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நான் என் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டேன். நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு அற்புதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் எனக்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவார். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரான தேவன் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு அறிவை உணர்த்த தம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் தாமே எனக்கு பசும்பொன்னும் சொக்க வெள்ளியுமாயிருப்பார். நான் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிப்பேன். அநேகருடைய கண்கள் காண கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். நான் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவேன். கர்த்தர் ஊழியக்காரனாகிய என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் எனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவார். நான் அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பேன். என் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு நான் ஒளியினிடத்திற்கு வருகிறேன். நான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுவேன். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதிப்பேன். கர்த்தர் நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துவார். கர்த்தர் எனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நான் நம்பியிருக்கும்போது கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திலே வைப்பார். நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கர்த்தரை நம்பும்போது அவர் எனக்கு துணையும் கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் என்னை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார்.
என் நேசரின் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. கர்த்தர் தமது உடன்படிக்கையை எனக்கு நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். தேவனுடைய ஜனமாகிய எனக்கு கர்த்தர் மீட்பை அனுப்பினார். பூமியின் ஜனங்கள் என்னை கண்டு எனக்கு பயப்படும்படி கர்த்தர் செய்வார். என் இரட்டை கர்த்தர் கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுவார். என் தேவனாகிய கர்த்தரை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன். கர்த்தர் தமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துவார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்தடைகிறேன். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நான் நீங்கலாக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற என் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். என்னுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் விடுதலையை குறித்தும் என் மீட்பை குறித்தும் எனக்கு சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்த என்னை கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. தேவன் என் உத்தமத்தை அறிந்திருக்கிறார். சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை உணர்வுள்ளவனாக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் பாக்கியவானாயிருப்பேன். என் தேவன் ராஜாக்களுக்கு ஆண்டவராகவும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். நான் கர்த்தரை தேடும்போது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பியிருக்கிறபடினால் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தர் என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். தேவ ஜனமாகிய நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் இருதயம் தேவ கட்டளைகளை கைக்கொள்ளும், அப்பொழுது நான் பிழைப்பேன். நான் ஞானத்தையும் புத்தியையும் மேன்மைப்படுத்தும் போது அவைகள் என்னை மேன்மைப்படுத்தும். செவ்வையான பாதையில் நான் நடக்கும்போது என் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. புத்திமதியை நான் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அது எனக்கு ஜீவனாயிருக்கும். நீதிமானாகிய என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். அதிகாலையில் நான் கர்த்தரை தேடும்போது கண்டடைவேன். தேவனாலே என் நாட்கள் பெருகும், என் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமானாகிய என்னுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நான் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவேன். என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும்போது என்னுடைய சத்துருக்கள் என்னோடு சமாதானமாவார்கள். கர்த்தருடைய வாயின் வசனங்களுக்கு நான் என் செவிகளை சாய்ப்பேன். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருப்பேன். நான் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவேன். என் நீதி என் முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும். இருளில் என் வெளிச்சம் உதித்து என் அந்தகாரம் மத்தியானத்தைப் போல ஆகும். என் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற என் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். தேவன் தமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி என்னை நடத்தினார்.
கர்த்தர் எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஒரு தாய் என்னை தேற்றுவது போல நான் கர்த்தரால் தேற்றப்படுவேன். கர்த்தர் என் வாயை தொட்டு அவர் வார்த்தையை என் வாயில் வைக்கிறார். கர்த்தர் நான் மனம் திரும்பும்போது என் சீர்கேடுகளை அவர் குணமாக்குவார். தேவனுடைய வார்த்தைகள் என் நாவிற்கு தேனிலும் மதுரமாயிருக்கிறது. கர்த்தர் என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறார். அந்நியர் இனி என்னை அடிமை கொள்வதில்லை. கர்த்தர் என் பலத்தின் மகிமையாயிருக்கிறார். கர்த்தர் என் தேவனாயிருப்பார், நான் அவர் ஜனமாயிருப்பேன். நான் அழாதபடிக்கு என் சத்தத்தை அடக்கி, நான் கண்ணீர் விடாதபடிக்கு என் கண்களை காத்துக்கொள்வேன். கர்த்தர் சொன்ன எல்லா நன்மையும் என்மேல் வரப்பண்ணுவார். கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல என்னை கட்டுவிப்பார். கர்த்தர் எனக்கு ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துவார். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பார். நான் தேவன் பேரில் விசுவாசிக்கும்போது என்னில் ஒரு சேதமும் ஏற்படாது. நான் நீதிக்கென்று விதை விதைத்து தயவு கொத்ததாய் அறுப்பு அறுப்பேன். யூதாவாகிய எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் உண்டு. என் வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவேன். நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மகிழ்ந்து களி கூறுவேன். வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் எனக்கு திரும்ப அளிப்பார். நான் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். கர்த்தர் என்மேல் இறங்கி என்னுடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டார். கர்த்தர் தன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் தன்னுடையவர்களை விடுதலை பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் என்னை அவருக்குள் பலப்படுத்துவார். எனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் என்மேல் கை போடுவதில்லை. தேவன் தம்முடைய ஆவியினால் சாவுக்கேதுவான என் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நான் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருப்பேன். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார். இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்வேன். நான் முடிவு பரியந்தம் நிலை நின்று ரட்சிக்கப்படுவேன். தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி எனக்கு அருளப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன். நான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வேன். நான் என்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட விரும்புகிறேன். நான் என் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டேன். நான் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுவேன். என்னை விரோதிக்கிறவர் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் இயேசு எனக்கு கொடுப்பார். நான் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பேன். நான் குணப்பட்ட பின் என் சகோதரரை ஸ்திரப்படுத்துவேன். வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நான் கிருபை மேல் கிருபை பெற்றேன். நான் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வேன். விசுவாசமுள்ள என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். தேவன் தம்முடைய சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்குவார். என் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டாக நான் மனம் திரும்பி குணப்படுவேன். நான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் தேடி நித்திய ஜீவனை பெறுவேன். நான் நன்மை செய்யும்போது எனக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும்.
நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடே இருக்கிறார். கர்த்தர் இன்று என்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். என் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார். கர்த்தராலே எனக்கு நிறைவான பலன் உண்டாகும். கர்த்தர் சிறியவனாகிய என்னை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனாகிய என்னை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் உண்மையாய் கர்த்தரை சேவிப்பேன். நான் எனக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். கர்த்தர் என் இளவயதின் பக்தியையும் கர்த்தர் பேரில் எனக்கு இருந்த நேசத்தையும் அவர் நினைத்திருக்கிறார். நான் தேவனுக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவனாய் இருப்பேன். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்க்குமட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரியும். நான் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பிதாவானவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். என் முந்தின சீரை பார்க்கிலும் கர்த்தர் எனக்கு நற்சீர் உண்டாக செய்வார். கர்த்தர் என் பட்சத்திலிருந்து என்னை கண்ணோக்குவார். நான் கர்த்தருக்காக ஆயத்தப்பட்டு என்னுடனே கூடின என் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துவேன். கர்த்தர் என் மேல் தன் ஆவியை ஊற்றினபடியால் தன் முகத்தை இனி எனக்கு மறைக்க மாட்டார். கர்த்தர் என் அக்கிரமத்தை என்னிலிருந்து நீங்க செய்து எனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிப்பார். சத்திய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே இருப்பதால் நான் அவரை அறிவேன். நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பாயிருப்பேன். நான் கர்த்தருடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புவேன். நான் தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருப்பேன். நான் தேவனுடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும்போது என் உள்ளங்கால்களின் கீழ் துன்மார்க்கர் சாம்பலாக இருப்பார்கள். கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே அவருடைய கிரியையை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் என் இரட்சிப்புக்காகவே புறப்பட்டார். கர்த்தர் என் பெலனாயிருந்து என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் என்னில் அன்பாயிருந்து எனக்கு அவரை வெளிப்படுத்துவார். நான் ஏற்ற காலத்திலே தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருப்பேன். நான் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிவேன். நான் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாகவே தரித்து கொள்வேன். நான் தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாயிருப்பேன். கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் என்னை அழைத்திருக்கிறார். அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு நான் என் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பேன். தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளும் போது தேவ அன்பு என்னிடத்தில் பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொண்டு தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருப்பேன். நான் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்குள் நிலைத்திருப்பேன். கர்த்தர் எனக்குள் நிலைத்திருப்பதை எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே அறிந்திருக்கிறேன். தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நான் பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்து பிதாவையும் குமாரனையும் உடையவனாயிருக்கிறேன். நான் என் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். நான் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்து கேட்டு கைக்கொண்டு பாக்கியவானாயிருப்பேன். நான் மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். நான் கர்த்தரை விசுவாசித்தேன். கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பெறுவேன். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் வீணிலே வழங்க மாட்டேன். நான் தேவ கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வேன். தேவன் என்னை பரிசுத்தமாக்குகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை நான் மனப்பூர்வமாக செலுத்துவேன். கர்த்தர் என்னோடு மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுவார்.
கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர், அவர் என்னோடே இருப்பார். கர்த்தர் ஒருவரே என்னை வழிநடத்தினார். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். நான் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. கர்த்தர் என்னை குணமாக்கும் போது நான் குணமாவேன். நான் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி என்னை தேற்றி என் சஞ்சலம் நீங்க என்னை சந்தோஷப்படுத்துவார். நான் பரிசுத்த ஜனம் என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவேன். கர்த்தர் தாம் நினைத்ததை எனக்கு செய்து தம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார். கர்த்தர் என் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக எனக்கு பலன் அளிப்பார். என் வீடும் என் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். நான் காலூன்றி நிற்கும்போது கர்த்தர் என்னுடனே பேசுவார். நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனை தேடுகிற நான் தேவனுக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவேன். நான் கர்த்தருடைய நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். கர்த்தர் என் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். கர்த்தர் என்னுடைய ராஜாவாயிருக்கிறார். அவர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதியும் என்னுடைய நியாய பிரமாணிகருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னை கைவிடாதிருப்பார். கர்த்தர் என்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே என் பலனாயிருக்கும். நான் தேவனை நோக்கி பார்த்து பிரகாசமடைவேன். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்புவிப்பார். கர்த்தர் எனக்கு திடனும் அடைக்கலமுமாயிருக்கிறார். கர்த்தர் என் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தர் என் பாதையை செவ்வைப்படுத்துவார். நான் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். நான் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து மேன்மை பாராட்டுவேன். என் இருதயம் மகிழ்ந்து என் எலும்புகள் பசும் புல்லை போல் செழிக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எனக்கு தீவிரமாக நிறைவேற்றுவார். கர்த்தர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எனக்கு அறிவிப்பார். கர்த்தர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரி கட்டுவார். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே என் நம்பிக்கையாய் கொண்டு பாக்கியவானாயிருப்பேன். தீங்கு நாளில் கர்த்தரே என் அடைக்கலம். தேவன் என் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் என்னுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் என் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் என்னை விசாரிப்பார். நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கர்த்தருக்கு துதி செலுத்துவேன். கர்த்தர் என் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவார். கர்த்தர் என்னை கட்டவும் நாட்டவும் என் பேரில் ஜாக்கிரதையாயிருப்பார். நான் என் வாயினால் சொன்ன பொருத்தனைகளை கர்த்தருக்கு செலுத்துவேன். தேவன் எனக்கு செவி கொடுத்து என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். நான் அழாதபடிக்கு என் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு என் கண்களை காத்துக்கொள்வேன். நான் எனது பால வயது நாட்களுக்கு திரும்புவேன். என் வியாதியை கர்த்தர் விலக்கி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நான் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நான் அதிலே நடப்பேன். நான் கர்த்தருடைய அடியாளின் புத்திரனும் கர்த்தருடைய ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். கர்த்தர் என் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கபடி பலன் கொடுப்பார்.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னுடனே இருப்பதால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். நான் பிழைத்திருக்கும்படிக்கு தேவனுடைய இரக்கங்கள் எனக்கு கிடைத்தது. நான் தேவனுடைய கட்டளைகளை தியானிப்பேன். தேவனுடைய இரட்சிப்புக்காக என் ஆத்துமா தவிக்கிறது. நான் தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். கர்த்தர் என் மறைவிடமும் என் கேடகமுமாயிருக்கிறார். நான் என் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவேன். நான் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். கர்த்தர் என்மேல் சந்தோஷமாய் மகிழ்ந்து என் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். சேனைகளின் கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். என்னை ரட்சிப்பதற்காகவும் என்னை தப்புவிப்பதற்காகவும் கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். கர்த்தர் என்னை இந்த ஜனத்திற்கு எதிரே வெண்கல அலங்கமாக்குவார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன். நான் விழும்படி தள்ளப்பட்ட போதிலும் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் என் இரட்சிப்புமானவர். என் முழு இருதயத்தோடும் நான் கர்த்தரை தேடுவேன். செம்மையான இருதயத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன். என்னுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனக்கு கிரீடமாக இருக்கிறது. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என் வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரித்து எனது நியாயங்களை எனக்கு போதிப்பார். நான் ஒருபோதும் கர்த்தருடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு விலகவும் மாட்டேன். கர்த்தர் எனக்காக வழக்காடி என்னை மீட்டுக் கொள்வார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பிப்பார். நான் கர்த்தருடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் கர்த்தருடைய கரம் எனக்கு துணையாயிருக்கும். கர்த்தருடைய சாட்சிகளை நான் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை நித்திய வழியில் நடத்துவார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். நான் கர்த்தரை கண்டடைந்து அவரிடத்தில் ஜீவனை பெறுவேன். கர்த்தர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். நான் சோர்ந்து போகும்போது கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். நான் கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் என் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை என் கையிலிருந்து நீக்கி போடுவார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நான் யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் கர்த்தரால் போஷிக்கப்படுவேன். கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் என் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு எனக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பி என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும்படி என்மேல் சந்தோஷமாயிருப்பார். இஸ்ரவேலின் தேவன் எனக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவருமாயிருக்கிறார். நான் தேவனுடைய ஜனமாயிருப்பேன். கர்த்தர் என் தேவனாயிருப்பார். கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து என் நடுவில் மகிமையாயிருப்பார். கர்த்தர் என்னிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவார். என் ராஜாவாகிய கர்த்தர் என்னிடத்தில் வருகிறபடியால் நான் மிகவும் களி கூறுவேன். கர்த்தர் என்னை சிநேகிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடியால் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். தேவன் தன் சம்பத்தை சேர்க்கும் நாளில் நான் தேவனுடையவனாயிருப்பேன். கர்த்தர் என்னை கடாட்சிப்பார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் சும்மா இருப்பேன். கர்த்தர் என்னை பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்துவார். நான் நின்று கொண்டு கர்த்தர் எனக்கு செய்யும் இரட்சிப்பை பார்ப்பேன். இன்றைக்கு நான் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டேன். கர்த்தர் என் பெலனும் கீதமும் ஆனவர். கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையால் நானும் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவார். கர்த்தர் என் நுகத்தடியை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிற நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகாது. கர்த்தர் எனக்கு அரணாயிருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினபடியால் எனக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளுவார். நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி என் தேவனை சார்ந்து கொள்வேன். கர்த்தர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்திருக்கிறார். கர்த்தர் என் அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் மீட்பராயிருக்கிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள என்னிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். முந்தினவைகள் இனி என் மனதிலே தோன்றுவதுமில்லை, நினைக்கப்படுவதுமில்லை. நான் கர்த்தரை தேடும்போது பிழைப்பேன். நான் துதியின் சத்தத்தோடு தேவனுக்கு பலியிடுவேன். நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். பந்தயத்துக்கு போராடுகிற நான் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை எனக்கு நேரிடுவது இல்லை. நான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் இடம் கொடாமல் எனக்கு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தையே தேடுவேன். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எனக்கு உத்தரவு அருளுவார். கர்த்தர் என்னை சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார். நான் கர்த்தரையே நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். நான் அரணை காத்துக்கொண்டு என் வழியை காவல் பண்ணுவேன். கர்த்தர் இஸ்ரவேலாகிய என்னுடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவார். குறித்த காலத்துக்கு எனக்கு வைக்கப்பட்ட தரிசனம் முடிவிலே விளங்கும். கர்த்தர் என் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பார். நான் என்னை உய்த்து ஆராய்ந்து சோதிப்பேன். நான் கர்த்தரை தேடி நீதியை தேடி மனத்தாழ்மையை தேடி கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவேன். நான் மிகுந்த கனிகளை கொடுத்து இயேசுவுக்கு சீஷனாயிருப்பேன். நான் கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் அன்பிலே நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். தேவனுடைய மகா மேன்மையான மகத்துவம் அறியும்படிக்கு கர்த்தர் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பார். நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு எதிரான கிரியைகளை எதிர்ப்பேன். முன்னே தூரமாயிருந்த நான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயிருக்கிறேன். நான் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்வேன். கர்த்தர் தமது நீதியின்படி எனக்கு உத்தரவு அருளுவார். கிறிஸ்து என்னை பிரகாசிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். நான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நான் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்து தேவனை ஸ்தோத்தரிப்பேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவேன். நான் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்வேன். நான் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து பிழைத்திருப்பேன். நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பேன். தேவனுக்கு முன்பாக நான் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவனாயிருக்கும்படி கர்த்தர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நான் பரிசுத்தமுள்ளவனாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நான் விலகுவேன். நான் விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கு என்றே நியமித்தார். நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன்.
நான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்வேன். நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம் எண்ணப்படுவேன். என்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தர் என்னை இரட்சிப்புக்கு அழைத்தார். நான் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுவேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரராயிருக்கிறேன். தேவ வசனத்தை விசுவாசிக்கின்ற எனக்குள்ளே வேத வசனம் பலன் செய்கிறது. கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரின் கிருபை விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் நித்திய ஜீவனை அடைவேன். தேவ பக்தியுள்ள இரகசியமானது மகா மேன்மையுள்ளது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருப்பேன். சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நான் நம்பிக்கை வைப்பேன். நான் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களையும் விட்டு விலகுவேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னுடைய கிரியைகளின்படி என்னை இரட்சிக்காமல் அவருடைய தீர்மானத்தின்படியும் கிருபையின்படியும் என்னை இரட்சித்தார். நான் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிருப்பேன். நான் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்வார். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனுபவிப்பேன். நான் இயேசு கிறிஸ்துவோடு பாடுகளை சகித்து அவரோடே கூட ஆளுகையும் செய்வேன். நான் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுவேன். நான் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ஆவியுடனே கூட இருப்பார். கர்த்தர் நான் சோதிக்கப்படும்போது எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் என்னை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாக்கி நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவனாக்கினார். நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாயிருக்கிறேன். நான் கர்த்தருடைய வீடாக இருக்க விரும்புகிறேன். நான் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவேன். கர்த்தர் தன்னுடைய பிரமாணங்களை என்னுடைய மனதிலே வைத்து என்னுடைய இருதயத்தில் எழுதுவார். கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. கர்த்தர் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் எனக்காக பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். நான் என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருப்பேன். நான் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் தேவனால் ஏவப்படுகிறேன். நான் எனக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பேன். நான் இளைப்படைந்து என் ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்பேன். நான் எனக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த கர்த்தரையே நினைத்திருப்பேன். தேவன் என்னை சிட்சிக்கும்போது நான் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு அடங்கி நடப்பேன். நான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான என் தைரியத்தை விட்டுவிடாதிருப்பேன். நான் பூரணராகும்படி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் எனக்காக முன்னதாகவே நியமித்திருக்கிறார். நான் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பேன். நான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவனாகவே தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டிருப்பேன். நான் இயேசுவின் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே கர்த்தரிடத்துக்கு புறப்பட்டு போவேன். நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதை நான் நாடி தேடுகிறேன்.
கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய என்னை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவராக்குவார். நான் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருப்பேன். என் ஆத்துமாவை இரட்சிக்க வல்ல வசனத்தை நான் சாந்தமாக ஏற்றுக்கொள்வேன். நான் திருவசனத்தை கேட்கிறவனாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாயும் இருப்பேன். நான் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்பட விரும்புகிறேன். கர்த்தர் என்னை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி என்னுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருந்து என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். கர்த்தர் அழியாத சுதந்திரத்திற்கு ஏதுவாக எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்னை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நான் சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டவன். நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்வேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விடுவேன். நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்றும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நான் வளரும்படி திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருப்பேன். நான் அவருடைய தழும்புகளால் குணமாவேன். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற என்னை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் எனக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கிரியையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் அன்பு கூறுவேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நான் அன்பு கூறாதிருப்பேன். நான் கர்த்தராலே பெற்ற அபிஷேகம் என்னில் நிலைத்திருந்து சகலத்தையும் குறித்து எனக்கு போதிக்கிறது. நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு முன் செல்லும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கிறிஸ்து எனக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்து என்னில் அன்பு கூர்ந்தது போல் நானும் அன்பிலே நடந்து கொள்வேன். கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார். நான் தேவனுக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பேன். நான் என் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவேன். கர்த்தர் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவேன். நான் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு தேவனுக்கு சொந்த ஜனமாயிருப்பேன். நான் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தரும் என்னோடு இருப்பார். கர்த்தர் எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பார்ப்பார். வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிப்பார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பார். கர்த்தர் என் அக்கிரமத்தையும் என் பாவத்தையும் மன்னித்து அவருக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். நான் முழு இருதயத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். இனி தைக்கிற முள்ளும் உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் எனக்கு இராது. தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருப்பதால் என் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தர் கன்மலை தேனினால் என்னை திருப்தியாக்குவார். என் நெருக்கத்தில் நான் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என்றும் அழியாத நித்திய நாமத்தை கர்த்தர் எனக்கு தருவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எனக்கு எல்லாம் ஆகும். நான் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துவேன். பரலோகத்திலே நான் எனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பேன்.
என் கண் தெளிவாயிருக்கும்போது என் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பேன். நான் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்வேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். நான் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். நான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொள்வேன். கர்த்தருடைய இரட்சிப்பு எனக்கு என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருந்து என் கிரியைக்கு தக்கதாக பலனளிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் ஜெயம் கொண்டு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஜெயம் கொள்ளுகிறபடியினால் இரண்டாம் மரணம் என்னை சேதப்படுத்தாது. நான் ஜெயம் கொண்டு மறைவான மன்னாவை புசித்து புதிய நாமத்தை பெற்றுக்கொள்வேன். நான் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் தேவனுடைய கிரியைகளை கைக்கொண்டு ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வேன். நான் ஜெயம் கொண்டு பெண் வஸ்திரத்தை தரிப்பித்துக் கொள்வேன். நான் ஜெயம் கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் தூணாக இருப்பேன். நான் ஜெயம் கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் எனக்கு உட்கார அருள் செய்வார். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே நான் காத்திருப்பேன். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். என் கிரியைகளின்படி எனக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெயம் கொடுக்கும் விசுவாச அறிக்கைகள் 1000 என்கிற இந்த வெளியீட்டை என்னோடு கூட இணைந்து நீங்கள் அறிக்கை செய்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதன் மூலமாக நீங்கள் பெற்ற அநேக நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் தொலைபேசி எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த அறிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து அனுதினமும் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட இதற்குரிய இந்த புத்தகமும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் விலாசத்தை எங்களுக்கு அனுப்பி இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதோடு கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 என்கிற புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகம் தேவை என்றாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, வாரந்தோறும் புதன்கிழமை அன்று இரவு 7 மணி முதல் 8 மணி வரை அக்கினி தீபம் என்று சொல்லி ஒரு கூகுள் மீட் நாங்கள் அதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள், வேதத்தினுடைய ஆழங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் வாஞ்சியாக இருந்தீங்கன்னா அந்த மீட்டையும் நீங்கள் அதை அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை கூட எங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.